அன்பினேசுவே, என்னுடைய சத்தத்தை இவர்கள் கேட்க வரவில்லை. திரளான மக்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இவங்க கூட பேசுங்க. ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததைப் போலே பாவனை காட்டும் நெஞ்சமே என்று வாழ்ந்து தங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஒரு வசனம் ஆண்டவரை வலிமையோடு கடந்து வரட்டும். அவளோடு கூட பேசும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் சொல்லுகிற கருத்தை ஆண்டவரை அங்கீகரிக்காமல் யாருமே இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லாதபடி அவளோடு கூட ஆணித்தரமாய் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அந்நியன் அதோடு கூட உடனடியாகான். The heart knoweth the own bitterness என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், வேஷமாகவே மனிதரை திருக்கிறான். இங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் பார்த்து நான் அப்படி சொல்லலை. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கசப்புகள் இருக்கும். ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படின்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை. சில காரியங்கள் வெளியில் தெரிஞ்சிடும், இது தெரிய மாட்டேது. ஏன்னா கசப்புன்றது இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட், ரைட்? இட் இஸ் அ மைண்ட் செட். உன் வாழ்க்கையில் சிந்தனை எப்படி பண்ணுறியோ சில காரியங்கள் பிடிக்கும் போது செட் ஆகி அது உள்ளுக்குள்ளே போயிடுது. அது பலவிதமான டேஞ்சர்ஸ் கொண்டு வரும். இந்த இடத்தை விட்டு ஒரு போலியான வாழ்க்கையோட வெளியே போயிடாத. ஆண்டவர் ஒரு செல்ஃபோன் ஏதாவது இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆண்டவர்களோடு கூட நிச்சயமாக பேசுவார், எல்லா தரத்தோடு பேசுவார். ஏன்னா இது கசப்புன்றது ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இருக்கலாம். என் வாழ்க்கையில் இனி ஆஸ் ஆன் டுடே ஒன்றும் ப்ராப்ளம்னு நினைக்காத. சம்டே திஸ் இஸ் கிராஸ் யுவர் லைஃப், தென் யூ ஹேவ் டு பி ஆன்சரபிள் ஃபார் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் பிட்டர்னஸ். ஒரு தியாலஜி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிட்டே இருந்தாராம், கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர், கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர்னு. ஒரு பையன் சிக்கஸ் தான், இஃப் கிரைஸ்ட் இஸ் த ஆன்சர் வாட் இஸ் தி கொஸ்டின்னு கேட்டானா. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைசியில் அந்த பையனை சொன்னா, கிரைஸ்ட் இஸ் ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின். உன்னுடைய எல்லா கஷ்டப்புகளுக்கும் இயேசு பரிகாரியாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றுவது உன் கையில் தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள், ரைட்? இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நீங்கள் விரும்பலைன்னா கூட இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டுக்கணும். வேறு வழி இல்லை. நிச்சயமாக அந்த கசப்பு நீங்கள் நீங்கணும். ஏனென்றால் இயேசு பரிகாரி. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு டீச்சர் எல்கேஜி பசங்களுக்கு இது கற்றுக் கொடுத்துருந்தாங்களாம். வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு. அப்போது எல்லோரும் போய் சுட்டாங்க, ஸ்வீட்டு கீட்டெல்லாம் இது பண்ணிட்டாங்க. கடைசியில் கசப்பு வரும்போது எல்லோரும் துப்பிட்டு போனாங்களாம். ஏன்னா வீட்டிலேருந்து அந்த அம்மா ஒரு பாவக்காய் ஜூஸ் எடுத்து வச்சிட்டாங்க. அப்போது கடைசியில் ஒரு பையன் கேட்டானா, நாங்கள்லாம் கம்ப்ளீட்டாக துப்பிட்டு போகிறோம், நீங்கள் ஏன் மேடம் தூக்கலன்னு. அவன் சொன்னான்னா, நீங்கள்லாம் தொட்டுறத கை அப்படியே வச்சுங்க, நான் இங்கே தொடரமாக தொட்டு இந்த கை வச்சேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி பண்ணலை. உன்னுடைய கசப்புகளுக்காக அவர் கசப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான காரணம். அப்புறம் பைபிளில் பார்த்தேன், டிக்ஷனரியில் பார்த்தா டிஸ்அக்ரியபிள் டேஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கு. பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஹார்ட், ஹெவி ஹார்ட். கசப்பு, மன உளைச்சல், மன அழுத்தம் எல்லாத்துக்கும் பிட்டர்னஸ் தான். யார் யாருக்கு கசப்பு இருக்குதோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. யூல் கோ அவுட் ஆஃப் ஆல் த பிட்டர்னஸ் அண்ட் த ஹேட்ரஸ். இது இருந்தால் நீ வளரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள், ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா கசப்பு வர என்ன காரணம்? எதிர்பாராத அதிர்ச்சியான சம்பவம் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். நான் சொல்கிற 5ல் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கசப்பு இருக்குது. திருமணங்களில் குழப்பமான சூழ்நிலைகள், விவாகரத்து, மலட்டுத்தன்மை, கன்ஃபியூஷன் இன் த வெட்டிங் அண்ட் செப்பரேஷன் அண்ட் பேர்னஸ். அடுத்தது நீண்ட நாட்கள் சோர்வு, தேக்க நிலை, ப்ரொலாங்டு பாசிட்டி, டிப்ரெஷன், லிமிட்டேஷன் அண்ட் ஸ்டாக்னேஷன், அகால மரணங்கள், விபத்துகள், அன்எக்ஸ்பெக்டட் டெத், தீராத வியாதிகள், ரைட்? ஆக்சிடென்ட்ஸ், பெரீமெண்ட்ஸ், இதெல்லாம் கசப்புகளை கொண்டு வருது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆளுந்தான் இல்லையா? உங்களுக்கு தெரியும், 50 வயசு செத்து போயிட்டான் அவன். ஹீ இஸ் அ பிளாக் மேன், ரைட்? ஹீ இஸ் அ பிளாக் அமெரிக்கன் நீக்ரோ. ஒரு நேரமாக இருப்பான். அவன் நல்ல மேலே எழுந்து வர சமயத்தில் அவனுக்கு லியூகோடமா வந்துடுச்சு. அப்போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அது மேலெல்லாம் கலர்லாம் பூசி, ஒரு கையில் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டுகிட்டே இருப்பான், ரைட்? அவன் சொன்னான், நான் ரொம்ப போயிட்டேன். ஒரு ஆல்பம் போட்டான். அப்புறம் சிடி தானே, கோடிக்கணக்கில் விற்கும். அப்போ நான் நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு பெரிய ஆள்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் 24 மணி நேரம் ஒரு டாக்டரை வச்சுக்கோங்க. கார்டியாலஜிஸ்ட்டும் 24 மணி நேரம் இருக்கணும், யூரோலஜிஸ்ட்டும் டாப் மேன் வைங்கன்னு. ஜூ ஒன்று வைங்க, அங்கே போய் ரிலாக்ஸ்டாக பாருங்கன்னு. ஜூ வச்சானா எல்லா மரவேப்பும். இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் செத்து போயிட்டான் 50 வயசில். ஏன்னா அவன் சொல்கிறான், என் வாழ்க்கையை ஃபுல்லாக கசப்பில் செத்து போயிட்டேன்னு சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? எனவே
இப்போது என்ன அதுக்கு சொல்யூஷன் பார்க்க போகிறேன். முதலாவது ஒரு சகோதரி ஒரு இது வாசித்தாங்க இல்லையா, ரூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போகையில் ஊரார் எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு நகோமியா என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கஷ்டம். இவன் என்ன சொல்கிறா, இவன் நல்லா இருந்தா, ஹஸ்பண்டு ஒரு 2 பசங்க, ரைட். இவ பேர் வந்து நகோமின்னு சொன்னால் ப்ளசன்ட் இல்லைன்னா ஜாயின் அர்த்தம், ரைட். ஹஸ்பண்ட் பேர் எலிமெலேக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் என்னுடைய ராஜா, ரைட். மக்களோன்கிலியன்னா சிக்னஸ் அண்ட் வீக்னஸ். ஏன் அப்படி வச்சா தெரில பேர். பெத்லகேம் இந்த அப்பத்துக்கு வீடுகளை மோவாவுக்கு போகிறா, 10 வருஷம் தங்கிட்டா, அதான் பிரச்சனை அவளுக்கு. அங்கே போய் தங்கிட்டு என்றைக்கோ ஒரு நாள் நல்லது போய் நடந்திருக்கு, வரும்போது அவள் என்ன சொல்கிறா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பு. உன் வாழ்க்கையில் நீ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, நீ இன்றைக்கு படுகிற கஷ்டப்பின் உணர்வுகள், வெளி சொல்ல முடியாத அழுத்தங்கள், பாருங்கள், உன்னுடைய பாசிட்டிவ், உன்னுடைய லிமிட்டேஷன், ஸ்டாக்னேஷனுக்கு காரணம் நீ தான் இருக்கலாம். உன்னை ஆராய்ச்சி பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும், ரைட். ரெண்டாவது, ஷீ ஓவர் ஸ்டேட் இன் அ பிளேஸ் வேர் காட் நெவர் இன்டெண்டட் ஹர் டு. 10 வருஷம் வந்து வேறு எங்கேயோ இருந்தான், ஆனால் அங்கே போய் ரொம்ப நாள் இருந்துட்டா. என்னைக்கு ஆண்டவர் உனக்கு வேண்டான்னு சொல்கிற இடத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சபையில் இருப்பான், கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு அம்மாஞ்சேட்டில் போய் உட்காந்துன்னு அப்படியே இருப்பான். அவனை வச்சு தேவன் பெரிய காரியம் செய்திருப்பார், குப்பை தொட்டியாக போயிடும். உன் வாழ்க்கையிலே கசப்புகளுக்கு மாறுதல் பண்ணுறதுக்கு தேவனுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கணும், ரைட். தேவனுடைய கிருபை, தேவன் உனக்கு அதில் உதவி செய்வாருன்னு எந்த சில பேர் என்ன ப்ராப்ளம்னா, ஆவியில் தரமட்டத்தில் இருப்பான், ஆனால் மேலே பறக்கிற மாதிரி நினச்சிக்குவான், ரைட். ஒருத்தன் வந்து ஃப்ளைட்டில் போனானாம். அப்போது ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான்னா, ஃப்ளைட்டில் போகிறேன்டா. நான் அப்படியா சொன்னான்னா, ஃப்ளைட்லாம் மேலே பறக்கும்போது பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்தீங்கன்னா மனுஷன்லாம் எறும்பு மாதிரி தெரிவான். அப்போது இவன் உட்காந்துட்டே இருந்தான். திடீர்னு வந்து அவர் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணார் பைலட்டு. உடனே பக்கத்தில் அவரை தட்டிட்டு, சார் மனுஷன்லாம் எறும்பு மாதிரி தெரிகிறான்னு. இவன் சொன்னான்னா, இன்னும் பறக்கவே இல்லைடா, இது அவன் ரியல் மனுஷன்டா, அப்படி தான் இருக்கான்னு. ரியல் எறும்புன்னு நினச்சிக்கிறான். ஐயோ பறக்கிறோன்னு ஐயோ சொல்லுவாங்க. ஐயோ எங்கள் சர்ச்சிலேருந்து 6 வாரமாக வரேன், ஐயோ இதெல்லாம் எப்படிலாம் தெரியாத போச்சு. நோ நோ நோ, தேர் இஸ் அ சொல்யூஷன். இயேசு பரிகாரி என்பதை அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக நடக்கும், ரைட். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரே குருடன் இருந்தானா. இந்த குருடன் என்ன பண்ணான்னா, பிச்சை கேட்டுட்டு இருந்தான் ஐரோப்பிய நாட்டில். அப்போ ஒரு நாள் காலையில் ரொம்ப மர்க்கியராக இருக்குது, ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது, யாருமே காசு போடல. அப்போ அங்கே போகிற வாலிப தங்கை என்ன பண்ணாலும், அவள் தெரிஞ்சவன் என்ன பண்ணாலும், அங்கே இருந்த போர்டில் இது வந்து கர்த்தர் உண்டு பண்ணால், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே, ஒன்லி ஐ எம் நாட் ஏபிள் டு சி த பியூட்டி ஆஃப் காட் அப்படின்னு எழுதி போட்டாலாம். பார்க்குறவங்களாம் கப்புன்னு ஆயிடுச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா சில காரியம் சொன்னால் தான் கப்புன்னு ஆகிடும். ஆமாண்டா, நம்மளாம் கண்ணில் பார்க்குறோம், அந்த ஆளை பார்க்க முடியல, நிறைய காயின் போட்டாங்களாம். சும்மா உண்மையாக நடந்த கதை தான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இல்லை என் வாழ்க்கைக்கு இப்போது ரொம்ப, அதாவது எல்லாமே ஒரு போய் இன்ஸ்டன்ட் காஃபின்னு வந்துடுச்சுங்க. அது காஃபி கலக்கிறது கூட சோம்பேறித்தனம் படுறாங்க எல்லாம். எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஸ்விக்கி போட்டால் வீட்டுக்கு வந்துடுது, எங்கள் வீட்டில் கூட வருது. அதனால் வேலை செய்யலை நடத்தல. பட் என்னென்னா, லைஃப் வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக எடுத்துடக்கூடாது. உன்னை வச்சு எப்படி ஆண்டவன் பெரிய காரியங்கள் செய்வான்? எல்லாருக்கும் ஆசை இல்லையா, ஆண்டவர் வல்லமே ஒன்று எடுத்து பயன்படுத்தணும், ஆண்டவர் கூட பேசணும், எல்லாருக்கும் ஆசை இல்லையா? வாழ்க்கையில் அநேக கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, 9 கிஃப்ட்ஸ் இருக்குது. அதில் ஹையஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? டு நோ த ரியல் மைண்ட் ஆஃப் காட். அப்படி உட்கார்ந்த உடனே, ஓ இந்த சகோதரனை பற்றி ஆண்டவர் இப்படி நினைக்கிறாருன்னு சொல்கிறது தாங்க கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டு. த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏதாவது ஒன்று உபத்திரவத்துக்கு மட்டும் யாராவது ஜோம் பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும்னு நினைக்காத. தட்ஸ் நாட் த ரைட் வே. ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை அவர் மாற்ற வேண்டும். பம்பிள் பீன்னு ஒன்று இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் டாயாக வந்தது, பெருசாக இருக்கும் பாடி, ஆனால் ரெக்க சின்னதாக வச்சுக்கிறாரு. சில பேருக்கு ஆட்டுக்கு அளந்து வைக்கிறாரு, வாழன்னு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி இது பறந்ததுன்னா பெரிய சத்தங்கம், பூன்னு சத்தம் கேட்கும். உன் வாழ்க்கையில் கூட நான் பறக்க முடியலன்னு சொல்லாத. ஆண்டவர் ஒன்று வச்சு ரெக்க வச்சு பற. கூட்டிலே மரித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு ஆமன் சொல்லுங்கள். யோபு சொல்கிறான், கூட்டிலே மரித்து போவேன். யூ ஆர் லைக் அ ஈகிள். God said you are an eagle. If you wait on the God, you will fly like an eagle.
ரெண்டாவது ஒரு குழந்தை இருக்குங்க, ஸ்கூலுக்கு போகுது வருது, 1 ஃபஸ்ட்டு 2 3ன்னு போகுது. அப்படியே இருந்ததுன்னா 10 வயசாச்சு வந்துட்டு தூளியில் படுத்துக்கின்னு பால் கொடுங்க மீன் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். பவுல் சொல்கிறான், உங்களுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து இன்னும் பாலே சாப்பிட்ருக்கீங்களே, திடகாத்திரமான ஆரோக்கியம் சாப்பிடுங்கன்றான். சரி, இப்போ கசப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கசப்புன்றது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த ரூத்து சரித்திரத்தில் நியாயாதிபதிகள் ஒரு புக்கு, அங்கே வந்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடைசியில் அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. இஃப் கிரைஸ்ட் இஸ் நாட் யுவர் கிங், யூ வில் பி மிசரபிள். கர்த்தர் உன்னுடைய ராஜாவாக இருக்கணும், அவரை உன்னை ஆட்கொள்ள வேண்டும், அப்பொழுது தான் தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். ரைட்? சரி, அடுத்த வழியாக பார்க்க போகிறோம். இப்போது நான் வாசிக்கிறது கேளுங்க. ரைட்? நீண்ட நாட்கள் கஷ்டப்பட இருந்தால் அது உன்னை தனிமைக்கு கொண்டு வரும். நீண்ட நாட்கள் நீ தனியாக இருந்தால் உனக்கு சோர்வு வந்துவிடும். இது உன்னை சிலந்தி வலை போல் சுற்றி உன்னை ஸ்ட்ராங்குலேட் பண்ணும். ரைட்? தேவனை நம்பியுள்ள தேவனையும் நீ நம்பி உள்ள தேவ பக்தர்களையும் குறை சொல்வார். ஆண்டவரை என்னைக்கு நீ குறை சொல்கிறியோ அப்போ சம்திங் பேசிக்லி ராங் இன் தி இன்வெர்ட் வே. ஏன்னா அவர் செய்த மகிமையான காரியங்கள் இருக்குது, பெரிய காரியங்கள் இருக்குது, அதை விட்டுட்டு நீ வந்து குறை சொல்லக்கூடாது இல்லையா? இது வந்து கசப்புடைய அவுட்கம். உளையான சேற்றிலே போய் சிக்கிக்கொள்வார்ன்றார் தாவீது ராஜா சொல்லுகிறான். இந்த உளையான சேட்னா மைரிக்லே, ஹீ லிஃப்டட் மீ ஆஃப் ஆன் த மைரிக்லே, கேப் மை ஃபுட் அப் ஆன் த ராக் ஸ்டேனா, மைரிக்லே உள்ளே போனால் நீ வெளியே நீயே வர ட்ரை பண்ணாத. காட் இஸ் தட் புல் யூ அவுட் அண்ட் மேக் யூ அ சர்வன்ட் ஆஃப் காட். கண்ணு மூடி திறப்பார், 2 வருஷம் போய்டும், 3 வருஷம் போய்டும். யூ வில் பி ஸ்டாக்னென்ட், யூ வில் நாட் டூ எனிதிங் ஃபார் த லார்ட். உன் வாழ்க்கையிலே கசப்புகள் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். சரி, இப்போ பாருங்கள், நமக்குள்ளாக 3 கதவுகள் இருக்கிறது. ஒன்று நான் ஆங்கிலத்தை வாசிக்கிறேன், அப்புறம் தமிழ்னு சொல்கிறேன். க்ளோசிங் டோர் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ. சுற்றி இருக்கிறவங்களோட பேச கம்மி பண்ணிடுவாங்க தெரியுங்களா? அப்ஸ்க்யூராக இருப்பான். ரைட்? க்ளோசிங் டோர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப். சில பேர் அவங்களுக்குள்ளே பேசிட்டு போவாங்கல்ல. நான் கூட ஒரு நாள் பேசிட்டே ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வயசான காலத்தில். அந்த காலத்தில் நான் யோசிப்பேன், என்னமோ பாவம் கஷ்டம் வயசான காலத்தில்ன்னு. நான் ஒரு நாள் எப்படி போயிட்டுருக்கேன், எதிர ஒருத்தர் வந்து என்ன சார் சிரிச்சினே வரீங்கன்னாரு. ஆஹா, நம்ம அந்த வந்து ஏஜ் குரூப் வந்து என்ன அந்த என்ன அது என்ன சொல்கிறது, வின்டேஜ். டாக்டர் சொன்னாங்க கரெக்டாக, வின்டேஜ் லெவலுக்கு வந்துட்டு வந்தேன். ஒரு மீட்பர் வல்லமை உள்ளவர், சேனைகளின் தேவனாக கர்த்தர் நாமம், அவர் வழக்கை விசாரிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உனக்குள்ளாக ஒரு கதவு இருக்கு. பேசுறது நிறுத்தி, இப்போ வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கு இது இல்லை, நான் பேசாத நிறுத்திட்டு அது பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? ஆகாது இல்லையா? அது வந்து அவங்களுக்குள்ளேயே அடைச்சிக்குவாங்க. ஒருத்தர் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி நடக்குது. அப்போது சொன்னாராம், ஒரு சாட்சி சொல்லுங்கள். அவர் சொன்னாராம், போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எனக்கு ஒய்ஃபுக்கு சண்டே இல்லைன்னு. அப்போ எல்லாம் ஆண்கள்லாம் வந்துட்டாங்களாம், எப்படி சண்டையாக இல்லாத இருந்தீங்கன்னு. அவர் சொன்னாராம், போன வாட்டி வெட்டிங் ஆனிவர்சரியில் அவங்க மாமியார் வீட்டில் எடுத்துன்னு போய் விட்டேன், இப்போ வரும்போது நான் கூட்டிகிட்டு வந்தேன். இது வந்து அவனுக்குள்ளே இருக்கிற கதை அவன் அடிச்சுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, அடுத்தது பாருங்கள். தேவனோடு தொடர்பு கொள்ள, தேவனுக்கு வந்து ப்ரையாரிட்டின்னு பண்ண மாட்டான். அதுவே கேட்பான், என்ன பிரதர் வருது, நிறையா வேலை பிரதர். அப்போது நான் வெயிட் இன் த பேலன்ஸ், ஜீசஸ் ஃபவுண்ட் வாண்டிங். நோ, தட்ஸ் நாட் த வே டு ஹேண்டில் காட். ரைட்? அப்போது ஒரு அம்மா அவங்க மாமியாரை கூப்பிட்டுட்டு இஸ்ரேலுக்கு போனாங்களாம். அவங்க சொன்னாங்களே, எனக்கு ரொம்ப ஆசை, அதை எப்படியாவது நான் பார்த்துருந்தேன். அந்த அம்மா அங்கே செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அங்கே போய் இஸ்ரேலோடைய அத்தாரிட்டி சொன்னாங்களாம், எங்கள் மாமியார் செத்து போயிட்டாங்க, ஏன்னா அவங்கள வந்து நான் சென்னைக்கு கூப்பிட்டு போனோம். அப்போ அவர் சொன்னாராம், இங்கேயே போச்சுருங்க, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் இருக்குது, அதில் ரூல்லாம் இருக்குது. $5,000 கொடுத்தீங்கன்னா சரியாகும். நீங்கள் சென்னைக்கு கூப்பிட்டு போனால் எம்பாம் பண்ணணும், ஃப்ளைட்லாம் தனியாக இது பண்ணணும், அதுக்கு வந்து $20,000 ஆகணுங்க. அவங்க சொன்னாங்களாம், $20,000 ஆனால் கூட பரவாயில்ல, இது வந்து புண்ணிய பூமி, இதில் புதைக்கும் போது அவங்க உயிரோடு எழுந்துட போகிறாங்க. இல்லை, இதெல்லாம் நீங்கள் சும்மா சிரிக்கிறீங்க. வாழ்க்கையில் கசப்புகள் ஒன்று அப்படியே அழுத்திடும், நீ தலை தூக்கி நிற்கவே முடியாது. ரைட்? ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரைட்? அப்போது இவ என்ன பண்ணான்னா, இவளுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ரூத்தும் அவளோட கிளம்புறா, ஓர்பாலும் கிளம்புறான். அவங்க 2 பேரும் கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் லைஃப்பில் நிற்கிறாங்க. நாட்சந்தையிலே கட்டப்பட்ட கழுதை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது அவுத்து விட்டா எங்கேயாவது சைடு போயிடும். அதே மாதிரி தான் ஒருத்தி சொல்கிறா உங்கள் கூட வரேன்னு, இன்னொருத்தி சொல்கிறா நான் தனியாக போகிறேன்னு. இந்த வந்தவா அவள் சொல்கிறா, உங்களுடைய கடவுள் என்னுடைய கடவுள்.
அப்போது அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் டேர்ன் அரவுண்ட் வந்துச்சு இல்லையா? சரி, பைபிளில் இதை பற்றி கூட்டி நிறையா காரியங்கள் சொல்லியிருக்கேன். இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் புறப்பட்டு வரும்போது 3 நாள் நடக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போது அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வராங்க, அந்த இடத்துல வந்து தண்ணி இல்லை. அப்போது கசப்பாக இருந்தது அந்த தண்ணி. உடனே மோசே சொல்கிறாங்க, மோசே போய் சொல்கிறான். மோசே என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னால் வரேன், நிற்பேன். அங்கே ஒரு மரத்தை காட்டுறான். அந்த மரம் புதுசாக இப்போ தான் முளைச்சி வரட்டோன்னு சொல்லலை, இப்போது ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டுக்கிறாரு. ஒரு மரம், அதை வெட்டி போட்ட பொழுது மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறிட்டான். உன் வாழ்க்கையில் இந்த மரம் சிலுவையை குறிக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஒரு ராஜாவுக்கு வியாதி வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டா நீ செத்து போயிடுவேன்னு. ஏன், அவனுக்கு காலில் எது பிரச்சனை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஏசாயா 38:17, இதோ சமாதானத்துக்கு பிறவாக மகா கசப்பு வந்தது, தேவனை நேசித்து அழிவின் குருவிலிருந்து அவர் விடுத்தார். அவன் நல்லா ஒன்று சொல்கிறான், பயங்கரமான கசப்புகள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளி சொல்ல முடியாத அழுத்தங்கள் பாருங்கள். இதுதான் சொல்லக்கூடாது. நான் ஒருத்தட்ட சொன்னேன், சில பேரை பார்த்தா அவங்களாம் நல்லா இருக்காங்க பிரதர், அந்த மாதிரி நான் இருந்தால் நல்லா இருக்கேன், அவனுக்கு கேன்சர் இருந்திருக்கும் ஒரு வேளை உள்ளுக்குள்ளே, அதை ஏன் போயிட்டு இழுக்கிறேன் நீ, நான் நல்லா இருக்குன்னு சொல்லு சொல்கிறான். கசப்பு வந்தது, ரைட்? யோபு என்ன சொல்கிறான் பாருங்கள், யோபு 19:18 சொல்கிறான், நான் மூச்சு விட இடமில்லாமல் கசப்பினால் நிறைக்கிறீர், கசப்பான தீர்ப்புகளை என் மேல் எழுதுகிறீர். ரைட்? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது பாருங்கள், தாவீது சொல்லுகிறான், அம்பை போன்ற கசப்பான வார்த்தைகளை ஏகிறார்கள். இவன் அம்புன்னு சொல்லும்போது இஸ் நாட் ரெஃபரிங் டு அ மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் வித் ஷார்ப் எட்ஜஸ். அவன் சொல்கிறான், வார்த்தைகளை விட்றாங்கயா, கசப்பான வார்த்தைகள். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா வார்த்தைகள் சில பேர் வந்து லைட் அடித்துவாங்க, தட்டி தடிடுவாங்க. சில பேரோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அப்படியே போய் சக்குன்னு ஓட்டிக்கும். வாட் யூ ஸ்பீக் அட்ராக்ட்ஸ் பீப்புள் ஆர் டிஸ்ட்ராக்ட்ஸ் பீப்புள். இல்லை, அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போது தாவீது அது மாதிரி இருக்கிறான். சரி, இப்போது இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டு கிராஸில் இருக்கும்போது wormwood அண்ட் கால்னு போட்டிருக்கு, காடி நிறைந்த ஒரு இதை எடுத்து அவர் வாங்கிக்கொண்டாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, இயேசுவுக்கு உன் கசப்பு என்னன்னு தெரியும். உன் கசப்புகளை இயேசு மட்டும்தான் மாற்ற முடியும். இட் இஸ் தேர் டீப் இன்சைட் யுவர் ஹார்ட், ரைட்? அதனால் ஆண்டவர் மேலே கசப்புனால சில பேர் வந்து கோயிலுக்கு போக மாட்டான், ஆண்டவர் போயானுவான். சில பேர் ஒய்ஃபை மட்டும் அமுச்சு விட்டுட்டு எனக்காக ஜோம் பண்ணிக்கமானுவான். இதெல்லாம் ஃப்ராடு, இல்லை தெரியும்ல. இவன் கூட வர வேண்டியதானே, வரமாட்டான். சில பேர் இங்கே இல்லை, சர்ச்சுக்கு, நம்ம சர்ச்சை பற்றி பேசணும். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு கசப்பான பாத்திரத்தை எடுத்திருக்காரு. அப்போது இந்த காரியம் எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, கடைசியில் ஜீசஸ் சொல்கிறாரு, அதனால் நீங்கள் எனக்கு கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆள் முதல்ல கனிகளே கொடுக்க மாட்டான். நீ ஒன் டே யூ கோயிங் டு ஹெவன், ரைட்? யூஆர் அ பிலீவர், யூ saved baptist, whatever it is. அப்போ ஆண்டவர் கேட்பாரு, வாட் யூ டன் பர்சனலி ஃபார் மீ? நத்திங், ஜீரோ. ஆஸ் ஆன் டுடே உங்கள் கணக்கில் எந்த ஆத்மாங்களும் இல்லையே. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ நான் ஒரு காரியத்தை வாசிக்க போகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் உங்களிலிருந்து புறப்பட்டு ஓட வேண்டும். யோர்தான் நதி 2ஆக பிரிக்கிறது. ஒன்று கனசேத்து கடல்னு, அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகின்ற இடமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கறது, போகின்ற இடம்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. அதில் ஒரு பாதி இது வந்து சவக்கடலாக போகுது. உன் வாழ்க்கையிலேயே சவக்கடல் மாதிரி கூடாது. தாகத்தோடு வருகிற யாராக இருந்தாலும் அவளுக்கு நல்ல பைபிள் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுது தெரியுமா? உன்னோடு கூட உன்னுடைய நம்பிக்கையை கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடு நீ பதில் சொல்ல முடியாத அமைதியாக சொல்லு. ஜீசஸ் நல்லவன் சொல்லு, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார், ரைட்? இயற்கையிலே ஏதும் தனக்காக வாழ்வதில்லை, ஆறு தன் நீரை தானே குடிப்பதில்லை, மரங்கள் அதனுடைய கதைகளை அதுவே உண்பதில்லை, நட்சத்திரங்கள் தங்களுக்காக ஜொலிப்பதில்லை, பூக்கள் தங்கள் நறுமணங்களை தாங்களே நுகர்வதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்வது இயற்கை நியதி. உன் வாழ்க்கையில் கசப்பாய் இருப்பேன், ஏமாற்றம், தோல்வி, வேதனை இவளை கொடுப்பாய். நீ சிந்திக்கும் வழிகளை மாற்றி நீ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தினுடைய மையத்துக்குள்ளாக நீ வர வேண்டும். தூசியை வெட்டி எழுந்துரு, உன்னுடைய ஒளி உனக்கு வந்தது. சியோன் குமார்த்தின்றவ காட் சைல்டு, அவன் தூசியில் போய் வந்திருக்கா? கெட் அப் ஃப்ரம் தேட். தேவன் உன் தடைகளை நீக்கி போடுவார். உன் பயணத்திலே இயேசு நடந்து கடந்து வரும்பொழுது
அவர் தடைகளை நீக்கி போடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒப்புவித்ததை கடைசி நாள் வரை காத்துக்கொள்வார். உன்னில் நற்கிரியை தொடங்கினவர் குறைவுகளை நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் உன்னை குறித்துள்ள நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்றவை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாட் எவர் காட் இஸ் டிசைடட் ஃபார் யூ, இஃப் யூ அக்செப்ட் தட், அல்டிமேட்லி இட் வில் பி ஃபார் யூ குட். ரைட்? தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம். வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் பையன் எப்படி இருக்கிறான் சிஸ்டர்? அவங்க ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கான் பிரதர். எதையும் ஆதம்பா நல்லா தான் இருப்பான். உனக்கு அப்படி தான் தெரியும். அடி வாங்கும்போது தான் நீ ஓடியாருவா. அப்புறம் ஜெயிச்சுக்கோங்க. நோ ஆண்டவர் உனக்கு வேணான்னு சொல்கிறத விட்டுடு. அது கசப்பான கனிகளை உனக்கு கொடுக்கும். ரைட். இப்போ இன்னொரு காரியத்தை சொல்ல நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் கூட சொல்கிறாரு. யார்? எரேமியா ஒரு சின்ன வசனம் சொல்கிறார் பாருங்கள். இது இதில் இருக்குன்னா புலம்பல் 3:19 இருக்குது. தேவனே, எட்டியும் பிச்சுமாகிய என்னுடைய சிறுமையும் என்னுடைய கசப்புகளும் நினைத்தரலும். நீங்கள் இங்கே ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, தாவீது சொல்கிறான், ஆண்டவரே தாவீதையும் அவனுடைய உபத்திரங்களை நினைத்தரலும் சொல்கிறான். இதில் என்ன சொல்லுது? ஆண்டவரே, என்னுடைய எட்டியும் பிச்சுமான கசல் நினைத்தரல, எல்லா கசப்புகளையும் நீக்கி போட்டுருங்க. ஆண்டவரோட கூட நல் மருந்து பதுக்கோங்க. ஆண்டவர் செய்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. ரைட்? உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இயேசு அதை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவர் கையில் வல்லமை இருக்கிறது இல்லையா? ஈவன் உன்னுடைய பிள்ளையே தப்பை செய்திருந்தாலும் அவனை ரைட் வேக்கு கொண்டு வரதுக்கான அதிகாரம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். சவுலின் தவசுகளின் பாதையை சந்தித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சடனாக ஒரு நாள் தட்டுவார், ஓடியாருவான். ரைட்? சரி, இப்போ பாருங்கள், 2 காரணம் சொல்ல போகிறேன். சீமேயு தாவீதை திட்டினான், அசிங்கமாக திட்டினான் இல்லையா? அதுதான் சொல்கிறான், அம்புகளை ஏறான் நீதிமான் மேலேன்னு. கடைசியில் என்ன தெரியுமா? அவன் தாவீது காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டான். ஆனால் சாலமோன்ட்டு சொல்லிட்டு போயிட்டான், இவனை ஒரு இடத்துல வைடா, அவன் டேஞ்சரான ஆளே, வெளியே போனான், நான் காலி பண்ணிட்டாங்க அவனை. ஈ டைட். உன்னை ஒரு தேவனுடைய பிள்ளை, என்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உன்னை எழுத்து ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய காரியங்களே டூம்டு. யூ கேன் நெவர் எவர் கம் அப். ஆண்டவர் நோட் கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாராவின் கசப்புக்கு பின்பாக ஒரு பாலைவனை சோலை இருக்கிறது. பாலைவனை சோல்ன்றது ஒயாசிஸ். ரைட்? நீங்கள் கேட்கலாம், சார் அதில் 70 பேர் சம்பளம் இருக்குது, 2 லட்சம் பேருக்கு எப்படி சார்? 20 லட்சம் பேருக்கு எப்படி? இல்லை 70ன்றது நம்பர் ஆஃப் கம்ப்ளீட். 7, 21, 40, இது 70. இதெல்லாம் நான் அப்படின்னா திரளான காரியங்கள் இருக்குது. ஒரு கதிரமாக எப்போ போட்டாலும் குடிச்சா நல்ல தண்ணி வர்றது இருக்குது. உன்னுடைய மாராவினுடைய கசப்புகளுடைய முடிவிலே தேவன் ஒரு ஒயாசிஸ் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அந்த இடத்துல ஒரு நாள் எல்சா தீர்க்கதரிசி வராங்க. சொல்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் கசப்பான தண்ணி சார்னு சொல்கிறான். புது தோண்டியை வாங்கு, அதில் உப்பு போடு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு புது தோண்டின்றது என்னுடைய சரீரம். ரட்சிக்கப்பட்ட இடத்துல சால்ட் இருக்கணும். ஏசு சொன்னால் நீங்கள் தான் சால்ட்டுன்னு சொல்லிட்டு. சால்ட்டுடைய தன்மை என்ன தெரியுங்களா? அது சாதாரண சமயத்தில் இருந்தாலும் அது கேட்கும், இல்லைனாலும் கேட்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, உடைய மைண்ட் செட்டை டீடாக்ஸிக் பண்ணணும். டீடாக்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே அவன் இருப்பான். உன் வாழ்வு கசப்பாக மாறிட உன்னை வைத்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாது. உனக்குள்ளாக கசப்பு, பிட்டர்னஸ், லோன்லினஸ், டிப்ரெஷன், ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன் தான் ஆண்டவனை வச்சு செய்ய முடியாது. ஏன்னா உன் உள்ளத்துலேருந்து தான் ஜீவ தண்ணீர் நதி போவோம். நீ அப்படி இருந்தானே எப்படி இருக்கும் இல்லையா? நம்பர் 2. 3வது பார்த்திங்கன்னா, தேவன் உன்னுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டும். இல்லை, ஒரு பாட்டு கட்டணும் இல்லையா? உன்னுடைய எந்த இதயமே உம்மை பாடும், என்னுடைய நினைவுகள் உமதாகும். என்னைக்கு உன்னுடைய நினைவுகள் உமதாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் கசப்பில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் அமர்ந்திருந்து தேவனுடைய காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தேவன் உனக்கு செய்த நல்ல காரியங்களை நினைத்து சோதரிக்க வேண்டும். ரைட்? தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற உன் கசப்புகள் தடையாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சாத்தானின் பின்னோக்கு எண்ணங்களை அறவே விட்டுவிடு. நெகட்டிவாக சாந்தா சொன்னாலும் கேட்காத. We have talked more about positive and negative thinking. உன்னுடைய நினைவுகள் அவர்தான். அப்போ ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். உன்னுடைய வளர்ச்சியை கொண்டு வரும் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடு. பேசும். இப்போ நான் நிறைய பேர் ஜோம் பண்ணுறேன் இல்லையா? 30 பேர்கிட்ட ஜோம் பண்ணுறேன்.
அப்புறமா நான் ஒன்றுமே நல்லா முந்தி பார்த்தீங்களா பிரதர் எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா, இல்லை நல்லா தான் இருக்கீங்க, இல்லை பிரதர் மோசமாகிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நானும் சொல்கிறேன், என்னையும் கேட்பாங்க சில பேர், எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கேன் சிஸ்டர், வேறு என்ன சொல்கிறது இல்லையா. அதான் அப்போ கர்த்தர் உனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தான், கற்பனை கதை தான். அவன் வந்து தன்னுடைய ப்ரெஷ்ஷை எடுத்து வரையும் போது அந்த ப்ரெஷ்ஷு சொல்லிச்சான், நான் வரைகிறதுனால தான்டா நல்லா படம் வரைகிறேன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணான், தூக்கி போட்டான். அதை தூக்கி போட்டு அங்கே இருந்த ஒரு அடுப்பு கறியை எடுத்தானா, அடுப்பு கறியில் சார்கோல், அதை எடுத்து ஒரு அழகான படம் வரைஞ்சான். அப்போது அந்த ப்ரஷ்ஷுக்கு தெரிஞ்சுதான், ஓ என் மேலே ஒன்றும் இல்லை, இந்த ஓவியருடைய கருத்தில் தான் இருக்குன்னு. ஒரு சார்கோலை போல் யாராவது உன்னை கருப்பு தூக்கி போட்டுருக்கலாம். இன்றைக்கு அதை வந்து ஆர்டிஸ்டோட கையில் கூட தேவன் உன்னை ஆஸ்வதிப்பார். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கோ. டாக்டர் மூன் என்ன ஒரு ஆள் இருந்தார். இந்த ஆள் ஒரு பெரிய ரசாயன குடுவை வெடித்து கண்கள்லாம் குருடாயிடுச்சு. அப்போ நல்ல விசுவாசி. அவன் கேட்டானா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. பிற்காலத்தில் அவன் இன்றைக்கி குருடர்கள் தடவி வாசிக்கின்றதான பிரெயில் எழுத்துக்கு அவன் தான் ஃபவுண்டேஷன் போட்டான். எனக்கு வயசு 45, இப்போ தான் 50. இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. 80 வயசில் தானே என் மோசையை கூப்பிட்டாரு, அதனால் நான் 80 வயசுக்கு வரேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. தட்ஸ் நாட் த ரைட். சில பேர் பாருங்கள், இன்னும் ஓடிட்டுருப்பான் 70, 65, 70. ஓடு. அப்புறம் சொல்லுவாங்க, இன்னும் 2-3 வருஷத்தில் என்னை பார்க்க முடியாது பிறகு, எங்கள் ஊருக்கு போகிறீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் ஊழியத்தில் இறங்கிடுவேன். ஏய், இதெல்லாம் டுபாக்கோர் இல்லையா? தமிழ் பாஷையில் சொல்லிடுறேன், இதெல்லாம் டுபாக்கோர். நீ என்ன இருந்தாலும் ஏதோ இருந்தாலும் இயேசு உன்னை பார்க்கும்போது ஆண்டவர் ஒன்று கேட்பார், எனக்காக இந்த உலகத்தில் என்ன செய்தார் அதை கேட்பார். உனக்கு கொடுத்த வீடு, ஏசி, ஓசி, ஃபேனு எல்லாம் வேறு யாராவது சாதாரண ஏழை விசுவாசி கொடுத்துருந்தா அவன் இதுக்கு 10,000 சோல் அவன் வின் பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் வாங்கி கசப்பு, நிந்தை, அவமானம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுன்னா அப்படியே அமுக்கியிருந்தேன்னா அப்படியே ஜாம் மாதிரி ஆகிடுவேன். சொல்லுவாங்கல்ல, ஊர்காலம் அடிக்கடி திறந்து வைக்கணும்னு, ஏன்னா உள்ளுக்குள்ளே பாஷனம் வந்துடும், அப்படியே ஆகிடும். ஐம் சாரி. உன் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன கசப்பாக இருந்தாலும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மாறாவினுடைய கசப்பை அவர் மாற்றுவார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவன் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்க பெரியவர். இந்த ரூத் என்ன பண்ணுறா, அங்கே வந்த உடனே மருமகளாக இருந்தவளை மகளாக ஏற்றுட்டா இல்லையா? அப்போது இந்த ரூத்துன்றவா லோத்தினுடைய 5வது ஜெனரேஷன் பொண்ணு. வேறு மார்க்கத்துக்கு போனவங்க 5 ஜெனரேஷன், ஆண்களாக இருந்தால் 10 ஜெனரேஷனுக்கு சர்ச்சை உள்ளே வர முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவளை உள்ளே கொண்டாடுறாரு. கொண்டாந்து பரிசுத்தப்படுத்தி அவள்லேருந்து 5வது ஜெனரேஷனில் தாவீது பிறந்தான். அதை தான் அவள் சொல்கிறா. தேவனுடைய சட்டையின் மறைவிலே வந்த உனக்கு திரளான பலன் உண்டுன்னு என்ன சொல்கிறா? அதை தான் சொல்கிறான். தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இப்போ இதை நாங்கள் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் என் கூட நீங்கள் இதை சொல்லணும். ரைட்? என் கூட சொல்லுங்கள். இந்த இந்த அறிக்கை எழுதுறது இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. எங்கள் சர்ச்சில் பண்ணுறதில்ல, பண்ணலன்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பவுல் சொல்கிறான், உன் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதுலே நீ ஜாக்கிரதையாக நல்லா இருக்கணும்னு சொல்கிறான் இல்லையா? தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணில் மூடி ஜெயிப்போம், உட்காந்துக்கோங்க. அப்படியே நான் சொல்கிற காரியங்களை என் கூட சொல்லுங்கள். இயேசு எனக்கு உலகம் கொடுக்கக்கூடாத தன் சமாதானத்தை வைத்து சென்றுள்ளார். எனவே என் உள்ளம் கலங்காது. இயேசு போகின்ற பாதையை அறிவார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் தனித்தவன் அல்ல. இயேசு எனக்கு முன்பாக செல்கிறார், என்னோடு கூட நடக்கிறார், பின்னிருந்து காக்கிறார். இயேசு என் தலையிலே, தன் தலையிலே முட்கிரீடத்தை சுமந்தபடியினால் என் குழப்பங்கள், பிற்போக்கு எண்ணங்கள் என் சிந்தனையை சேதப்படுத்தாது. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்பப்படத்தக்கவர். இயேசு என் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வார். எதிர்காலத்தை குறித்து பயமும் இல்லை, கவலையும் இல்லை. இனி மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காமல்
இயேசுவன் பாதத்தில் மரியாளை போன்று நல்ல பங்கினை தெரிந்து கொண்டு உள்ளான மனுஷனில் பலப்படுவேன், வேரூன்றி நிற்பேன். இனி அவருக்கு நல்ல மிகுந்த கனிகளை கொடுத்து சாட்சியாக ஜீவிப்பேன். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் யூ நாட் எ டிஃபீட்டட் பர்சன். அப்படியே தெம்பா போங்க. ரைட், நீங்கள் பார்க்கலான்னு இருக்கேன். பால்கனிலேருந்து வெளியே போகும்போது தெம்பா போகிறீங்களா, அப்படியே போகிறீங்களா, கூனி கூகி. ரைட், போனீங்கன்னா அதே மாதிரி தான் அதே மாமியார் அதே மருமகள் இருப்பாங்க. ரைட், அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. சூழ்நிலைகள் ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாள் மாறாருடைய கசப்பைக்காக தான் மாற்றுவார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, தெரியுங்களா? நினைத்து தியானிக்கணும். ஆண்டவர் தாவீது சொல்கிறான், இது வரைக்கும் நல்ல எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த யாவும் உனக்கு. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்.